மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தோம்னா கோயில் எல்லாம் வந்து 30 நாள் பூஜை பண்ணுவாங்க. சரி, அது உண்மையாலுமே பூஜை என்னன்னா இந்த வானம் கவனிக்கிறது தான். 6 கால பூஜைன்னு சொல்றாங்க இல்லையா, 6 வேளையும் வானம் பார்த்து அந்த வான் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல எப்படி கால மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறது அதை சொல்றதுதான் அந்த பூசாரியோட வேலை, கோயில் பூசாரியோட வேலை. ஆனா இன்னைக்கு வேறு அந்த மரபே இல்லாம போயிடுச்சு. இப்ப ஆடி மாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறாங்க இல்லையா. கண்டிப்பா. எதுக்கு கூழ் ஊத்துறாங்க? அதாவது இப்போ ஒரு ஊருக்கு இப்ப நான் இங்க கணிப்பு எடுக்கிறேன்னா இந்த கணிப்பு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் பொருந்தும், அதுக்கு மேல பொருந்தாது. அப்ப இந்த வேலை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு கோயில் வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் ஒன்னா இருந்து 24 மணி நேரமும், அதாவது பாதி பேர் பகல்லையுமே மீதி பாதி பேர் இரவுலையுமே இப்படி மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து எல்லாரும் இங்க வந்து இந்த பொது பணி நடந்துட்டு இருக்குங்களா, அவங்களுக்கு எளிமையான உணவு கொடுக்கறத கூழ், ஆடி கூழ் ஊத்துறாங்களே. கண்டிப்பா அடிப்படை இதுதான் காரணம். ஏன் ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா இது. அப்புறம் வந்து ஆடி மாசம் வேற எந்த வீட்டு காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, இப்ப இந்த இது வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்ப இந்த காலத்துல வந்து நம்ம அதை பண்ணணும். இது இந்த கர்ப்போட்டம் பார்க்கணும். அப்போ இந்த நேரத்துல மற்ற விழாக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இதுல வந்து பங்கேற்க முடியாது இல்லையா.